அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்திலயுமே முக்கியமான பாவம். 2ஆம் பாவம்ங்கிறது எல்லாராலும் விரும்பக்கூடிய பாவம். ஏன்னு கேட்டா, அந்த பாவத்துல தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. எந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமாக இருந்தாலும், அந்த 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படாம இருக்கணும். பாதிக்கப்படாம இருக்கணும்னா எப்படி அப்படின்னா, அந்த 2ஆம் பாவாதிபதி நீசமா இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திதிசூனியத்தில் இருக்கக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது. 0 டிகிரிலேருந்து 1 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடாது. 29லேருந்து 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடாது. இது லக்ன சந்தி அந்த மாரி கான்செப்ட்ல வரும். அப்ப 2ஆம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல பாதிப்பு இல்லாம இருந்தாலே தைரியமா இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். வருமானம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு இருக்கு இல்லையா? அப்ப ஒரு மனுஷன் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சா அவருக்கு என்ன கிடைக்கணும்? வேலை கிடைக்கணும். அப்ப வேலை கிடைச்சா வருமானம் வரணும். அப்ப 2ஆம் அதிபதி தசாபுத்தி யாருக்காவது நடக்கும் பொழுது, குடும்பம் அமையாதவருக்கு குடும்பம் அமையும். வேலை இல்லாதவருக்கு வேலை அமையும். திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அமையும். ஏன்? எப்படி கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனம் அப்படிங்கிறது 2ஆம் பாவமா, அப்ப 2ஆம் பாவாதிபதி தசை நடக்கும் பொழுது, யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்களோ, அவங்களுக்கு வேலை கிடைச்சு அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். வேலைக்கு போய் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் அமையுங்கிறது 2வது பாயிண்ட். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு, குழந்தை அமையும்ங்கிறது 3வது பாயிண்ட். எப்படி சார் ஒரே புத்தி நடக்கும்போது இத்தனை விதமா நடக்குது அப்படின்னா, இது வயத பொறுத்து பலன் சொல்லணும். 2ஆம் இடம்ங்கிறது தனமா? அப்ப வேலை இல்லாதவருக்கு பணம் வருமா? 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வருகை. அந்த புதிய உறுப்பினர்கள் யாரு? திருமணம் ஆகாதவங்களுக்கு மனைவிங்கிறது புதிய உறுப்பினர். அது நடக்கும். திருமணமாகி இருக்கவங்களுக்கு புதிய உறுப்பினர் யாரு? ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தை வரும். ஆக 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படாம வலுவாக இருந்துட்டாருன்னா, அந்த 2ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் பொழுது, எந்த ஜாதகராக இருந்தாலும் வயத பொறுத்து, அவருடைய நிலையை பொறுத்து பலன் சொல்லணும். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சிம்பிளா முடிஞ்சது. ஆனா, இதுல பலன் முழுசா கிடைக்கிறதுக்கு அந்த 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கா? உச்சமா இருக்கா? நட்பு வீட்ல இருக்கா? மூல திரிகோண வீட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து 2ஆம் அதிபதிய யார் யார் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் மேலாக அந்த 2ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து 2ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப ஒரு ஜாதகருக்கு பொருள் வரும் வழியை குறிப்பது இந்த 2ஆம் பாவம்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2ஆம் பாவம் சுபகிரக சேர்க்கையோடு இருந்து, சுபகிரக பார்வையோடு இருந்தால், அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வருமானம்ங்கிறது நேர்மையான வழியில வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல 2ஆம் பாவத்த சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருந்தா, அவருக்கு நல்ல விதமா வாழ்க்கை துணை அமையும்னு நெனச்சுக்கலாம். அதே கான்செப்ட் தான் கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமா பிரச்சனை இல்லாம குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிறலாம். இதுக்கு 5ஆம் பாவத்த பார்க்கணுங்கிறது அடிஷனல் செய்தி. புதிய உறுப்பினர்கள் வருகை அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒரு பாவம் வேலை செய்யணும்னா, அந்த பாவம் பாவாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அந்த பாவாதிபதிக்கு வீடு குடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பாவாதிபதிக்கு சாரம் குடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும். இதோட போதுமா அப்படின்னு கேட்டா, அந்த பாவத்த சுபகிரகம் பாக்குதா? அசுப கிரகம் பாக்குதான்னு பார்க்கணும். சுபகிரகம் பார்த்தா அந்த காரத்துவங்கள் நல்ல நிலை நடக்கும். அசுப கிரகங்கள் பார்த்தா ஒரு பிரச்சனையோடு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். அப்ப ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தார்னா, அது ஒரு அதீத பலன். அப்ப சுயசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது, அந்த அதிபதி 2ஆம் அதிபதியா இருந்து, அப்ப 2ஆம் அதிபதி சுயசாரத்துல இருந்தா, காங்கிரீட்டா அவருக்கு பண வரவு உண்டு. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, தன்னிகரற்று பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டேபிளா இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பணத்த பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2ஆம் அதிபதி வலுவியா இருக்காரு. எப்படி வலுவா இருக்காரு? சுயசாரத்துல இருக்காரு. அப்படிங்கிறது இன்னொரு பிளஸ். இத காட்டிலுமே 2ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருந்தா, அது மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரத்துவ பலனை காங்கிரீட்டா கொஞ்சம் கூட இம்மி பிசகாம செய்யும். அப்போ ஒரு ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, சுயசாரத்தில் இருக்காரு, அது வர்க்கோத்தமம் பெற்றிருக்காரு அப்படின்னா, அதன் தசாபுத்தி நடக்கும்போது ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, மிகப்பெரிய பொருளை ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்துல கிடைக்கும். அப்படிங்கிற ரிசல்ட் வந்து சூப்பரான எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப எல்லாராலும் வரவேற்கத்தக்க தசாபுத்தி என்னன்னா, 2ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி. சார் 2ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டும் தான் குடுக்குமா? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தியும் மேற்கண்ட பலனை தரும்.
அது எப்படி இதே அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குமா, குவான்டிட்டியா கொடுக்குமான்னு கேட்டா, 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகமும் மேற்சொன்ன அமைப்பில் இருக்க வேண்டும். அந்த 2ஆம் இடம் பாதிச்சிருக்கக் கூடாது, நீசமா இருக்கக்கூடாது, அஸ்தங்கமா ஆகக்கூடாது. மொத சொன்னோம் இல்லையா? அந்த விதிகளை கவர் பண்ணி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் தனது தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு நன்மையை தரும். இதே மாரி தான் அவங்களுக்கு வர்க்கோதம் எடுத்துக்கலாம், சுயசாரம் எடுத்துக்கலாம், சுபகிரக சேர்க்கையா, சுபகிரக பார்வையா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப முதல் தரமா 2ஆம் இடத்து பலனை தருவது 2ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி. அதுக்கடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி. இது மட்டும் போதுமா சார்? வேற வழி இன்னும் இருக்கான்னு கேட்டா, 2ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தியும் மேற்சொன்ன அமைப்பில் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு நல்ல பலனை தரும். அதுக்கடுத்து 2ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தியும் இதே பலனை செய்யும். இதுக்கு மேல 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தியில் இருக்கக்கூடிய கிரகமும் நன்மை செய்யும். அப்ப எத்தனை கேட்டகரி வருது பாருங்க. பாவாதிபதியுடைய தசாபுத்தி, பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, அதுக்கடுத்து பாவத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, பாவாதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் சாரத்தில் இருக்கின்ற தசாபுத்தி. அப்பா எத்தனை விஷயம் வருது பாருங்க. இது எல்லாமே ஜாதகருக்கு நன்மை தரும். எப்படி? அந்த பாவம் பாதிக்கப்படாமல் இருந்து நல்ல நிலையில் இருந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் பார்க்கக்கூடிய கிரகங்களும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருக்கும் பொழுது சிந்தாமல் சிதறாமல் ஜாதகருக்கு இந்த பலன்கள் துல்லியமாக 100% நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். ஆக எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்துமே இருந்தா அவர் பணங்காசு சம்பாதிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எந்த சூழலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம இத்தனை ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கோம். இத்தனை ஸ்டெப்ஸும் ஒரு மனிதனுக்கு நடந்தா கண்டிப்பா வருமானங்கிறது வந்துதான் ஆகும். அப்ப இந்த அமைப்பு எல்லாருக்கும் இருக்கும். இதே இது அந்த 2ஆம் அதிபதியே ஒரு ஜாதகத்துல யோகியாகவோ, 2ஆம் அதிபதியே ஒரு ஜாதகத்துல கர்ணாதிபதியாகவோ இருந்தா, கிடைக்கக்கூடிய அவுட்புட் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா, ஒரு யோகியுடைய வேலை, ஒரு கர்ணனுடைய வேலை ஜாதகருக்கு முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்வது. அப்ப 2ஆம் அதிபதியே யோகியாகவோ, அல்லது 2ஆம் அதிபதியே கர்ணனாகவோ, 2ஆம் அதிபதி ஆட்சியாகவோ, 2ஆம் அதிபதி உச்சமாகவோ வலுவா இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது 2ஆம் அதிபதியே சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையோடு நடத்தினா சொல்லவாங்க வேணும். அந்த அளவுக்கு பணம் காசு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நான் சொன்ன இந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு நடந்தாலும் பணம் காசு, திருமண உறவுகள், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிட்டும். இது 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு நாம் சொல்லுகின்ற விஷயங்கள். சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். இது அப்படியே ஒருத்தருக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து, அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கங்க. பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள். நீங்களாகவே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ, அதிர்ச்சியோ அடைய வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.